நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? This person with you? No, I don't know. He's telling you that you no. Sorry, brother. போங்கண்ணே, போய் பாடுங்கண்ணே. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஏய் நீ கன்னடாவை தப்பா பேசுற. போடா போடா. ஓடுங்க, தாவேக எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. ஒப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக ஒப்பா இட முடியாது. நிஜமாவே அதான் அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஓடுங்க அண்ணா, கர்நாடகட்ட வேட்டைக்கார போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணே என்னண்ணே ஓவரா நடிச்சு குமிக்கிறான். தாவேக எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. டேய் இன்னும் இடத்துல ஓடு. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. ருக்கோ ஜரா சபர் கரோ. கர்நாடகா தண்ணி அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணி வந்திருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலைவன் அங்க போகணும்னு அவசியமே இல்ல. அங்க போகணும்னு நினைச்சாலே தமிழகத்தை நோக்கி சீறி பாய்கிறது காவிரி. காலம் வந்து எல்லாமே கட்சி ஆரம்பிச்சனால இருந்தே ஒரு கை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவரவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி தான் அப்படிதான் போய் நிக்குது அவங்களுக்கு. கடவுளோட ஆணையம் வந்து அன்பில் மகேஷ் இருக்குல்ல, அந்த அன்பில் மகேஷ் கிட்ட அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, நேத்து கூட படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்தத படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. பாத்தீங்களா இது நடக்கிறத பாத்தீங்களா? நான் ஒரு ஜனநாயகன் படம் பார்த்தேன், அதுல சட்டமன்றத்துல அப்படி பண்ணார்ல, அதெல்லாம் வச்சிருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கின்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மள ஆண்டாங்க. நீங்க கலைஞர் அவர்களை சொல்லலையே. சாரி, கருணாநிதி தானே ஒரு பேர். கருணாநிதி அவர்களை சொல்லல. அப்படி சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அவர்லாம் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? நக்கலு ஏதோ ரயில் ஏறி வந்தாதான் கேள்விப்பட்டேன், அதுவும் திருட்டு ரயில் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதாங்க பட்டேன். பணம் இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி. இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம் அப்படின்னா அந்த பொண்ணு அழுது அன்பில் மகேஷ் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கு. கொத்துஸ் வரியல் கொத்துஸ். அந்த மனுஷனே நடிப்பு அரகனுக்கு நடிப்பு கத்து கொடுத்த அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும்னு வச்சுக்கலாம். 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 200 ரூபாய்க்கு மட்டும் தான் நடிக்கணும். அதுக்கு மேல துளி அளவு நடிக்கக்கூடாது. அப்படி நடிச்சீங்கன்னா இந்த காமிச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்களா 200 ரூபாய்க்கு மேல அந்த அக்கா நடிக்குது அப்படின்ட்டு. வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசு விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீங்க சொன்ன படம் காட்டின அரசு ஏன் பேச மாட்டீங்க? படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி நாங்க இங்க பொறுப்பே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இருங்க, கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாய் திறந்து பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல. நடக்காதது 2 மாசத்துல நடந்துரும் நம்புறீங்களா நீங்க? இப்ப நான் என்ன லாஜிக்கலி தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. மனித